பையன் மேலே நீ கை வைக்கிறியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? என்னடா அண்ணன்? நாம அவனை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கன்னா எதிராலும் புரிஞ்சுக்கோ. சும்மா எதை கேட்டாலும் ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆனா அவன் தெளிவா அந்த இந்து பக்கம் சாஞ்சிட்டான். பாத்தீங்களா? அன்னைக்கு உங்ககிட்ட 10 லட்சம் கம்மியா இருக்குன்னு சொன்னேன். நீங்க நம்பாம கருணா அப்படி பண்ண மாட்டான், அவன் அப்படிப்பட்ட ஆளே இல்ல நீங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா, 10 லட்சத்தை தூக்கி அந்த தீபா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கான். இதுக்குதான் ஆரம்பத்துல கிள்ளி விட்டுருக்கணும். இப்ப நம்ம தோளுக்கு மேல வளர்ந்து நம்ம பணத்துல கை வைக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு என்ன பண்ண போற சொல்லு. நானும் எல்லாத்தையும் கவனிச்சல இருக்கேன். முடிக்கிறேன். அந்த கணக்கெல்லாம் இன்னைக்கு முடிக்கிறேன். அண்ணா 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 அன்னைக்கு தீபாவுக்கு என்ன ஆச்சு? அண்ணா என்ன இவனை இன்னும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு இருக்கா? ஏய் என்னடா அண்ணன் சொன்னா என்ன வேணா பண்ணுவேன்னு ஒரு கையெழுத்து போட இவ்வளவு யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல கர்ணா நம்ம சொல்லிதான் அந்த இந்து குலத்திலே தாலி கட்டினான். இப்போ நம்ம சொன்னா இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டோமா என்ன? நீ கையெழுத்து போடுறா. என்ன? எனக்கு அப்பவே தெரியும் அவன் கையெழுத்து போட மாட்டான்னு. நான் அப்பவே சொன்னல, மாறிட்டான். நம்ம எல்லாம் முக்கியம் இல்ல, அந்த இந்து தான் முக்கியம். நீங்க தான் நான் சொன்ன எதையும் நம்ப மாட்டீங்க. தம்பி தம்பி தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. கர்ணா, நான் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் நீ என் தம்பிங்கிறதும் உண்மையா இருந்தா இந்த பத்திரத்துல கையெழுத்த போடு. இல்லைனா நான் அண்ணா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போவே இங்கேருந்து கிளம்பி. கடவுளே, இது கருணா அவங்க அம்மாவோட தாலின்னு சொல்லி என் கழுத்துல கட்டினது. இப்போ இது அறுந்து விழுந்திருக்கு. என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தப்பா எதுவும் நடந்துடாம இது அப்பா காப்பாற்றணும்.
இந்து என்னாச்சு? டோர்ல தாலி மாட்டி தாலி அறுந்துருச்சு செல்வி. அது நடந்ததுல இருந்தே எனக்கு என்னமோ கருணாவுக்கு ஏதாவது ஆயிரமோட பயமா இருக்கு செல்வி. ஏய், அதனாலதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நானே ஒரு மஞ்சள் கயிறை வாங்கிட்டு வந்து கட்டிக்கிட்டேன். விஸ்வா நில்லுப்பா. ஜெயந்தி நான் வரேன்க்கா. ஐயோ அக்கா என்ன எல்லாரும் உள்ள போய் வேலையை பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு யாரான தொந்தரவு பண்ண வேணாம். போங்க. சித்ரா போமா ஓ. என்னையா ஸ்டேஷன்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தாயா. நீங்க சொன்ன மாதிரியே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டேன். இன்ஸ்பெக்டரும் கேஸே போடாம என்ன பண்ணலாம்னு பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. திவா அவரை கவனிச்சது. சரிங்க. மற்ற விஷயம்லாம் முடிச்சாச்சுல்ல? எல்லாம் முடிஞ்சு சார்.